Good morning. Today discuss about classical mechanical treatment of harmonic oscillator. So previous classல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கூக்ஸ் லா அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது இல்லைன்னா லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறதுல தென் எஃப்சி ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எஃப் அப்படின்னு சொல்லும்போது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது ரைட் சைடில் போயிட்டு திரும்ப லெஃப்ட் சைடு வரும்போது தென் ஆப்போசிட் டைரக்ஷன் ஈக்விலிபிரியம் பொசிஷனில் தென் அதோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். கே அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் நம்ம வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் பார்ட்டிகிள் அப்படிங்கிறது பார்க்குறோம். வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஹார்மோனிக் ஆசிலேட்டர். வைப்ரேஷனல் motion of a particle அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம டோட்டல் எனர்ஜியை என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் அந்த வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் பார்ட்டிகிள் அப்படிங்கிறதுல நம்ம குவாண்டம் மெக்கானிக்கலாக இல்லாமல் கிளாசிக்கல் மெக்கானிக்கல் மெத்தட் மூலமாக தென் அந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் calculate the harmonic oscillator of total energy then அதோட displacement அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் கூக்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் தென் ஈக்குவேஷன் 1. தென் அதுக்கடுத்து இதில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா த நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பார்ப்போம். நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ ஈக்குவேஷன் 2. இப்போ எம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் தென் என்னது ஏ அப்படின்னு சொல்லும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறோம் அப்படின்னா தென் எஃப் ஈக்குவல் டு எம் ஏவை வந்து இப்படி எழுதுறோம் டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி அப்படிங்கிறது. இது ஈக்குவேஷன் 3. இப்போ ஏ அப்படின்னு சொல்லும்போது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை எப்படி நம்ம ரீரைட் பண்ணுறோம்னா டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி. இது வந்து என்னது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் என்னது டிஃபரன்சியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ இதில் ஈக்குவேஷன் 1 and 3 வந்து நம்ம என்ன செய்கிறோம் கம்பைன் பண்ணுறோம். இப்போ கம்பைனிங் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3 1 3 நம்ம என்ன செய்யறோம் கம்பைன் பண்ணி எழுதுறோம். அப்போ எழுதும்போது எப்படி கிடைக்குதுன்னா நமக்கு m d ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 4. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த m அப்படிங்கிறத இந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகும்போது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் தென் எக்ஸ். இது வந்து என்னது ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5. இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது எம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள். இதில் கே அப்படிங்கிறது என்னது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. எஃப் அப்படிங்கிறது என்னது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு. கே அப்படிங்கிறது என்னது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கூக்ஸ் லா எழுதியிருப்போம். செகண்ட் வந்து என்னது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எழுதியிருப்போம். இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம் கம்பைன் பண்ணி ஈக்குவேஷன் என்ன செஞ்சுப்போம் நம்ம 5ல் கொண்டு வந்துருவோம். அப்போ இதில் வந்து நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெண்டுலம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். பெண்டுலம் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தென் என்னது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படி இருக்கும்போது தென் அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் சம் ஆண்கள் வந்து என்ன செய்யுது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தென் அதில் ஒமேகா அப்படிங்கிறத என்ன செய்யணும் இதில் கொண்டு வரும். ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது ஆண்குலர் வெலாசிட்டி.
இப்போ ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும் ரூட் கே பை எம் அப்படிங்கிறத எழுதணும். ரூட்டு கே பை எம் அப்படிங்கிறத எழுதணும். இது ஈக்குவேஷன் 6. இப்போ இந்த இடத்துல ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஏன்னா இந்த பெண்டுலம் அப்படிங்கிறது அப்படி ஆசிலேட் ஆகும்போது அந்த அதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த தீட்டா ஆல்பா வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இதை ஒமேகா அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம்னா ஒமேகா ஈக்குவல் டு 2π மியூ அப்படிங்கிறத சொல்லுவோம். இது ஈக்குவேஷன் 7. இப்போ இதில் ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி. இதில் மியூ அப்படிங்கிறது நான் லீனியர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத பார்ப்போம். 2π அப்படிங்கிற போது நான் அந்த ஆங்கிள் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் இந்த மாதிரி இருக்கு. The diameter A B அதே மாதிரி இங்கே C D. இப்போ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து என்னது O அப்படின்னு மென்ஷன் பண்ணிடும். இப்போ இதில் பார்த்தோம்னா அந்த ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே போகும்போது இங்கே போகுது இந்த மாதிரி ஆசிலேட் ஆகுது, இந்த சைடு ஆசிலேட் ஆகுது, இந்த சைடும் ஆசிலேட் ஆகுது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இதோட அந்த ஆங்கிள் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். என்னது ஆல்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிக்க இங்கே இருக்கும்போது இதோட வேல்யூ என்னது அந்த ஆல்பா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னது ஓவில் இருந்து இந்த பாயிண்ட் வரையும் பி. இப்போ இது என்னது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தோம்னா எக்ஸ் அப்படிங்கிற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ என்ன செய்யணும்னா ட்ரிகோனோமெட்ரிக் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா சைன் ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏ அப்படின்னு எழுதும். எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறது எழுதும். இது எதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ. இப்போ இது எப்படி எழுதலாம் ஏ சைன் ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ். அது எக்ஸு இப்படி வேணும்போது ஏ சைன் ஆல்பா அப்படிங்கிறது எழுதலாம். இப்போ ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எழுதுறோம் இந்த ஆண்கள் படி ஒமேகா டி அப்படிங்கிறத எழுதி போடுவோம். இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு மியூவோட வேல்யூ அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் மீ அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா டிவைட் பை 2π ஈக்குவல் டு 1/2π ரூட் கே பை எம் அப்படிங்கிறத போடுறோம். ரூட்டு கே பை எம் அப்படிங்கிறத போடுறோம். இப்போ இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா. அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது 2π மியூ அப்படின்னு சொல்லுவோம் டி ப்ளஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம நினைச்சுப்போம் இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதிருப்போம். இந்த வேல்யூ ஓ அண்ட் பியோட வேல்யூ என்னது எக்ஸ் அப்படின்னு எழுதிருப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் 2π டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிற பார்த்துப்போம். அப்போ ஆல்பாவோட வேல்யூ வந்து என்னது ஒமேகா டி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் வந்து இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்சியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட நம்ம என்ன செய்யணும் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும். பொட்டன்சியல் எனர்ஜி இந்த பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது V அப்படின்னு மென்ஷன் பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் ஆசிலேஷன் அட் எனி பாயிண்ட் எக்ஸிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது V அப்படின்னு வரும். இப்போ இதில் பார்க்கும்போது இன்டெக்ரல் 0 x dp by dx டிவைட் பண்ணுறோம் அண்ட் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ V அப்படின்னு சொல்லும்போது என்னது பொட்டன்சியல் எனர்ஜி. இப்போ நமக்கு தெரியும்
டிவி டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் எஃப் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். டிவி பை டிஎக்ஸ் இது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்திருப்போம். எக்ஸோட வேல்யூ வந்து யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்போம். அப்படி கொண்டு வரும்போது நம்ம என்ன அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வந்தோம்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு வி அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ இங்கே இடத்துல நான் நமக்கு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது மைனஸ் எஃப் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நம்ம அதில் கூக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது தென் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் இப்போ இதில் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா எஃபோட வழி வந்து என்னது டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேஎக்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும்போது நம்ம எப்படி எழுதுகிறோம் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இப்போ இதில் இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் லிமிட் அப்ளை பண்ணுறோம் 0 to x தென் என்னது கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு. இப்போ இதில் இன்டகிரேஷன் ஓவரால் இன்டகிரேஷன் பண்ணும்போது the potential energy V is equal to k x square divided by 2 then another limit வந்து 0 to x. இப்போ இதுக்கு லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது 0 வருதா தென் அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ். அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது v ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ நம்ம ரீரைட் பண்ணும்போது v is equal to 1/2 kx ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்க்கணும். தட் இஸ் என்னது ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது v ஈக்குவல் டு 1/2 kx ஸ்கொயர். இதான் என்னதுன்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும். இதே மாதிரிங்க ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எழுதுவோம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு வியோட வேல்யூ என்ன தெரியும் dx பை dt அப்படின்னு எழுதியிருப்போம். வியோட வேல்யூ வந்து என்னது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது v ஈக்குவல் டு dx பை dt அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் டோட்டல் எனர்ஜி என்னது இந்த கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது t ஆஃப் m தென் வியோட வேல்யூ வந்து எப்படி எழுதுகிறோம் dx பை dt இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். வியோட வேல்யூ வந்து என்ன dx பை dt அப்படிங்கிறது. இப்போ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன செய்யும் தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஏ சைன் ஆல்பா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏன் இங்கே வந்து ஏ சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஆங்கிள். அதே மாதிரிக்கு வந்து லெஃப்ட் சைடு போகும்போது ஏ சைன் ஆல்பா. ஆல்பாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் ஒமேகா டி அப்படிங்கிறது தெரியும். இப்போ எப்படி எழுதலாம்னா ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஏ சைன் ஒமேகா டி டேஸ்ன்னு கூட எழுதலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. இப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு இதில் பார்த்தோம்னா ஏ சைன் அப்படிங்கிறது இருக்குது. வெளியே எடுக்கிறோம் ஏ சைன் தென் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுகிறோம் dx பை dt ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா ஒமேகா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒமேகா உள்ள கொண்டு வந்துடும். இப்போ dx பை dt ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிற மாதிரி எழுதும். இப்போ இந்த டேம் வந்து என்னது ஸ்கொயர் போகுது. இப்போ டிஎக்ஸ் பை டிடி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிறது. இந்த டேம் வந்து என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்போ இதில் காஸ் ஸ்கொயர் அப்படி ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது
அதோட வேல்யூ பார்த்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா அப்படிங்கிறது. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ எப்படி எழுதுகிறோம், இதில் dx by dt ஹோல் ஸ்கொயர் கொடுத்து a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறோம். ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம். இப்போ இதில் நம்ம கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்ன எழுதியிருப்போம், ஆஃப் எம்வி ஸ்கொயர். இப்போ எம்வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது வி ஸ்கொயர் பதில் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஆல்பா அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி டி ஈக்குவல் டு 1/2 m a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ என்ன செய்யறோம், மல்டிபிள் பண்ணுறோம். உள்ள இருக்க டேர்ம் வச்சு ஆல்பா ஸ்கொயர் வச்சு என்ன செய்யறோம், நம்ம மல்டிபிள்ஸ் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன, இது 1/2 m ஒமேகா ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் வச்சு மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது, இந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஓவராலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கைனடிக் எனர்ஜி தென் ஈக்குவல் டு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் என்னது, the kinetic energy of harmonic oscillator in classical mechanical treatment-ல ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை டெரைவ் பண்ணோம், அடுத்து கைனடிக் எனர்ஜியை டெரைவ் பண்ணோம். இப்போ ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன செய்யறோம், டோட்டல் எனர்ஜி ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு எனர்ஜி சம் பண்ணுறோம். இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது 1/2 ஒமேகா ஸ்கொயர் எம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இப்போ இதில் ஏ இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன செய்யணும், இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுகிறோம், 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1/2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஒமேகா ஸ்கொயர் எம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இப்போ இந்த டேர்ம் என்ன செய்யும், காலியாகும் போது நமக்கு என்ன கிடைக்குது, டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ தட் இஸ் என்னதுன்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்கல் மூலமாக என்ன செய்வோம், கிளாசிக்கல் மெக்கானிக்கல் மெத்தட் மூலமாக டோட்டல் எனர்ஜியை நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, E = 1/2 KA ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி என்ன எழுதலாம், தட் இஸ் என்னதுன்னா இந்த வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.